ஃபியர், ஃபியூச்சர் பத்தின ஃபியர். எனக்கு எப்பவுமே இந்த ஃபியூச்சர் பத்தின ஃபியர் அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கும். இன்ஃபேக்ட் அது ஒரு எமோஷன் அப்படின்னு நான் ஐடென்டிஃபை பண்றதுக்கு எனக்கு டைம் ஆயிடுச்சு. பிகாஸ் நான் என்ன தாட் ப்ராசஸ் வச்சிருப்பேன் அப்படின்னா, இன்ஃபேக்ட் ஒரு முந்தா நேத்து சென்ஸ் ஒரு நேத்துக்கு முன்னாடி நாள், ஓகே, நான் அப்படியே படுத்திருக்கேன், நல்லா செம்ம தூங்கி அப்படியே பொறுமையா எழுந்திருக்கிறேன். திடீர்னு என்னோட ஹார்ட் பீட் வந்து ரைஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னோட ஜா எல்லாமே கிளின்ச், அதாவது வந்து ரொம்ப டைட்டாக மாறிடுச்சு. என் செஸ்ட் வந்து ரொம்ப டைட்டா மாறுது. என்னோட கட் ஃபீலிங், கட் எல்லாமே அப்படியே உள்ள போகுது. எனக்குள்ள என்னன்னா ஒரு மாதிரி அப்படியே பயம் வர ஆரம்பிக்குது கொஞ்சமா. ஐயோ போச்சு, இப்படி இருக்குதே, ஐயோ ஃபியூச்சர், ஐயோ ஒர்க் என்ன ஆகும், ஐயோ ஜாப் கிடைக்குமா, ஐயோ இந்த பிசினஸ் வந்து நல்லா போகுமா, ஒருவேளை நான் வந்து ஃபெயிலியர் ஆயிடுவேனா, ஐயோ இப்படி ஆயிடுமா அப்படி ஆயிடுமான்னு இப்படி தாட்ஸ் வந்து படப்படன்னு ரொம்ப ரேசியா இருக்கு. ஓகே, ரேசி இன் த சென்ஸ் பயங்கர வேகமா ஓடிட்டு இருக்கு. என்னோட ஹார்ட் பீட் எந்த அளவுக்கு வேகமா துடிக்குது அப்படின்னா அதோட சவுண்டு, ஓகே, எனக்கு அப்படியே வெளியே வந்து விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி. அப்படியே எனக்கு அந்த ரூம் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் ஆயிடுச்சு. எனக்கு இதை யார்கிட்ட போய் ஷேர் பண்றது, என்ன பண்றது, எதுவுமே எனக்கு தெரியல. பட் டு யூ நோ ஒன் திங், ஆஃப்டர் 10 to 15 minutes இது எல்லாமே நார்மல் ஆச்சு. ஹவ் இதை நான் எப்படி பண்ணேன், அதுதான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். லெட்ஸ் சே ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு, அது எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கணும். ஆன்சைட்டி, அதாவது அந்த ஒரு ஃபியர், அந்த ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபியர், அந்த எக்ஸசிவ் ஆஃப் வெரிஸ், இதெல்லாம் தான் ஆன்சைட்டி. ஸோ இந்த ஆன்சைட்டி அப்படிங்கிறது என்னோட லைஃபை விட்டு டோட்டலா மறைஞ்சிடணும் அப்படிங்கிற நிறைய பேரோட தாட் ப்ராசஸ் இருக்கு. பட் இது ஒரு மித். யூ சி, ஓகே, இப்போ சந்தோஷங்கிறது உங்களுக்கு வருது, உங்க லைஃப்ல அந்த ஒரு சந்தோஷங்கிறது காணாமலே போயிடுமா? நாட் லைக் தட், ரைட்? உங்களுக்கு ஒரு சோகம் வருது, திரும்பி உங்க லைஃப்ல சோகம் அப்படிங்கிற ஒரு விஷயமே நடக்கவே நடக்காதா? கம்பல்சரியா இருக்கும், இல்லாமலாம் இருக்கவே இருக்காது இல்லையா? சோ அதே மாதிரிதான் ஆன்சைட்டி அப்படிங்கிறதும் உங்க லைஃபை விட்டு டோட்டலா, என் லைஃபை விட்டு மொத்தமாவே மறைஞ்சு போயிடும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது நடக்காது. இது எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துச்சு. பிகாஸ் நான் என்ன பண்ணுவேன்னா, என்ன ஃபோர்ஸ்ஃபுல்லா காம் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணேன். நிறைய யூடியூப்ல வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய சொல்றவங்களோடதெல்லாம் கேட்டுட்டு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஜேர்னியை 2023 நான் அந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது ஆன்சைட்டி அப்படிங்கிறத பத்தி எனக்கு பெருசா தெரியவே தெரியாது. இதை நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, ஒரு நார்மலான ஒரு பயம், எனக்கு பயம் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்குது, எது வந்தாலும் எனக்கு கொஞ்சம் அதிகமா வருது அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் மட்டும் தான் என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். ஸோ அதனாலேயே நான் வந்து ஓகே ஃபைன், இதை வந்து எப்படி நான் ஓவர் கம் பண்றது, இந்த ஃபியர்ல இருந்து எப்படி நான் டோட்டலா வெளியே வருது, இதை மட்டும்தான் என் மைண்டுக்குள்ள ரிப்பீட்டடா ஓட்டிக்கிட்டே இருப்பேன், லிட்ரலா. பட் ஆனா அது உண்மை இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கே 2 to 3 years ஆயிடுச்சு. பட் நான் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாவே இந்த லெசனை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு மித்தை ஓவர் கம் பண்ணிவாங்க. ஆன்சைட்டி அப்படிங்கிறது நம்ம வந்து உடனே என் லைஃபை விட்டே போயிடும் அப்படிங்கிறது கிடையாது. இட் வில் பி ஸ்டே தேர். ஓகேப்பா, அப்ப இது இங்கேயே இருக்கும் அப்படின்னா நான் எப்படி அதுல இருந்து வெளியே வர்றது? ஸோ அதுக்கான ப்ராக்டிசஸ் தான் நம்ம கொடுக்குறோம். ஓகே, என்னோட செஷன்ல இந்த சிஎல்சி அப்படிங்கிற இந்த ஒரு ப்ரோக்ராம்ல நான் கொடுக்கறது தான். இந்த சிஎல்சினா என்னன்னு தெரியாதுன்னா, கான்ஃபிடன்ஸ் லீடர்ஸ் கம்யூனிட்டி. ஸோ பீப்புள் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கும்போது அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. அவங்களுக்கு எப்படி கான்ஃபிடன்ஸை இம்ப்ரூவ் பண்ண இந்த ஆன்சைட்டி அப்படிங்கிறது கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ அதை தான் என்னோட ப்ரோக்ராம் மூலியமா நான் வந்து கோச் பண்ணிட்டு இருக்கேன், ரைட்? இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு செஷன் அட்டென்ட் பண்ணி பாருங்க. 499 கீழே வந்து லிங்க் இருக்கும். அந்த பே பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு ஷெடியூலிங் லிங்க் வரும். நீங்க ஷெடியூல் பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 hours ஐ வில் கிவ் யூ a huge clarity about anxiety. ஓகே, இதை விட இன்னும் டீட்டெயில் தான் நான் உங்களுக்கு அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே ஃபைன். ஸோ இந்த மிஸ்கன்செப்ஷனை நம்ம அடிச்சு உடச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நான் பண்ண விஷயம் என்ன தெரியுமா? நான் எப்பவுமே நம்ம நிறைய பேருக்கு இந்த வெரிஸ், ஃபியர், ஆன்சைட்டி இதெல்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? சண்டை போடுவோம் அது கூட. ஓகே, இப்போ லெட்ஸ் சே நீங்க ஒரு ராஜா,
ஆப்போசிட்ல ஒரு ராஜா இருக்காரு. நீங்க 2 பேரும் என்னன்னா போர் பண்ண போறீங்க. ஓகே, போர் புரிய போறீங்க. தமிழ்ல பேசுவோம். போர் புரிய போறீங்க. போர் புரிய போகும்போது நீங்க அவர் கூட போய் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த போர் முடியாது. எப்ப முடியும் அப்படின்னா ஒண்ணு நீங்க சாகணும், இல்ல அவர் சாகணும். கரெக்டா? அதே மாதிரிதான் நம்மளோட எமோஷன்ஸ். நம்மளோட நெகட்டிவ் எமோஷன்ஸ் கூட நம்ம பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டே இருக்கும் போது ஜஸ்ட் சிக். தேங்க்யூ காட். ஓகே, ஸோ நம்மளோட எமோஷன்ஸோட நம்ம பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டே இருக்கும் போது அந்த எமோஷன்ஸ் ஃபேட் அவுட் ஆகாது, காணாம போகாது. இன்ஃபேக்ட் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் பண்ற ஒரு விஷயம் என்னவா இருக்கும் தெரியுமா? எனக்கு ஒன்ஸ் ஒரு பேட்டர்னை நான் சொல்றேன். என்னோட பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்ஸ் எனக்கு ஒரு ஃபியரோ இல்லை வெரிஸோ வரும், அது எக்ஸசிவா வரும். நான் என்ன பண்ணுவேன்னா, ஐயோ வந்துருச்சு 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 வந்துருச்சுன்னு சண்டை போடுவேன். சண்டை போட போட என்ன ஆகும் அப்படின்னா இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல வில் பவர் எல்லாம் ட்ரெயின் ஆயிடும் இல்லையா? ட்ரெயின் ஆனதுக்கு அப்புறம் என்னோட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது இன்க்ரீஸ் ஆகும். பயம் வந்து இன்க்ரீஸ் ஆகும், வெரிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். தென் நான் இதுக்கு ஆல்டர்னேட்டா என்ன பண்ணுவேன்னா, யார்கிட்டயாவது பேசணும்னு சொல்லி தேடுவேன். ஸோ அப்போ யாராவது ஒரு பொண்ணு இருப்பாங்க, ஓகேவா? ஸோ அவங்க கிட்ட நான் வந்து பேசுவேன், ரிலாக்ஸ்ட் ஆகும். பட் அந்த இடத்துல அவங்க கிட்ட பேசி ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா திரும்பி என்னோட ஆன்சைட்டி அப்படிங்கிறது அதிகமாகும். என்னோட ரிலேஷன்ஷிப்ல நான் பயங்கரமா ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் இது ஒண்ணுதான். யூசி என் கூட இருந்தவங்களும் சரி, அவங்கள சரி விட்டுரும், அவங்க வேண்டாம், எதுக்கு அவங்கள தப்பு சொல்லிக்கிட்டு, நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோட இந்த ஆன்சைட்டிக்கு எனக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு கேர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டுமே நான் என்ன பண்ணுவேன்னா அந்த கேர்ள்ஸோட பேசுறது, ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுன்றப்ப இது தெரியாமலே நான் பண்ணிட்டு இருந்தேன். ஒன்ஸ் இந்த பேட்டர்ன் நான் ரெகக்னைஸ் பண்ணும்போது, அதாவது சொன்னேன் இல்லையா, நேத்துக்கு முந்தா நேத்து எனக்கு வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ல இருக்கிற ஒருத்தவங்க கூட நான் வந்து பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது நான் பேசல, அந்த பேட்டர்னை நான் பிரேக் பண்ணேன். நிறைய பேர் இப்படிதான் பண்ணுவீங்க. லெட்ஸே உங்களுக்கு ஒரு பயம் வரும், கவலை வரும், ரொம்ப பயங்கரமான ஒரு சில இந்த மாதிரி இந்த ஜாலைன் பிடிக்கிறது, நீங்க ரொம்ப யோசிச்சு இந்த உடம்பெல்லாம் ஒரு மாதிரி டைட் ஆகுறது எல்லாமே மாறும். தென் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இதெல்லாம் எனக்கு வந்து இந்த ரியல் வேர்ல்டுல இருக்கு, இதை என்னால இப்போதைக்கு ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு யூ ஜஸ்ட் கோ அண்ட் டூ சம் அமௌண்ட் ஆஃப் பேட் ஹேபிட்ஸ். அது என்ன வேணாலும் இருக்கலாம். மேபி வாட்சிங் பான், ஸ்மோக்கிங், ட்ரிங்க்ஸு, இல்லை வந்து கன்சியூமிங் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் சோஷியல் மீடியாஸ், ஹியூஜ், அதாவது ஒரு படம் பார்க்காம 4 படம் 5 படம் பார்க்கறது, 2 படம் ஒரே நேரத்துல பார்க்கறது, வெப் சீரிஸ் ஒரே நேரத்துல ஒரே சிட்டிங்ல உட்காந்து முடிக்கிறது. இது எல்லாமே ஏன் நம்ம ஸ்கிரீனிங்கோ இல்ல மற்ற ஹேபிட்ஸுக்கும் பயங்கரமான ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். இல்ல வந்து என்ன சீப்பா ட்ரீட் பண்ற பீப்புளா இருந்தா கூட அவங்க கூட போய் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பேசுறது, என்ன வேணான்னு ஒதுக்குனா கூட பரவாயில்ல, இப்போதைக்கு எனக்கு அவங்க கூட இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட போய் அப்படியே துணைக்கி நிக்கிறது. இது எல்லாம் ஏன் பண்றீங்கன்னா இந்த எமோஷனை உங்களால ஹேண்டில் பண்ண தெரியல. யூசி நிறைய பேரு ஆன்சைட்டி அப்படிங்கிறது ஓ மை காட் இட்ஸ் அ டிஸார்டர் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆன்சைட்டி அப்படிங்கிறது ஒரு எமோஷன், இட்ஸ் அன் எமோஷன். என்னை பொறுத்தவரை, ஓகேவா, மற்றவங்களுக்கு எப்படி எனக்கு தெரியாது, என்னை பொறுத்தவரை ஆன்சைட்டிங்கிறது ஒரு எமோஷன். ஒன்ஸ் நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் போது, ரொம்ப வெரிஸ் ஆகும் போது, ரொம்ப போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, நம்பர் 1 ஷாலோ பிரீத்திங், அதாவது ப்ராப்பரான பிரீத் பண்ண மாட்டீங்க. உங்க பிரீத்தே அப்படியே ரொம்ப லோ ஆயிரும். இல்ல சம்டைம்ஸ் அப்படியே மூச்சே விட மாட்டீங்க. நான் பண்ணிருக்கேன். ஹெவன், டீப் பிரீதிங் இஸ் அன் ஹெவன் ஆக்சுவலி. ஸோ இது பண்ணுவீங்க. 2வது ஃபேட்டிக், மென்டல் ஃபேட்டிக் அப்படிங்கிறது ஸ்டாக்கர்ட் ஆக ஆரம்பிக்கும். அதாவது ஒரு ப்ராப்பரான டிசிஷன்ஸ் எடுக்க முடியாது. ஒருவேளை ஒரு டிசிஷன் எடுத்துட்டு அந்த டிசிஷன் நீங்க அதாவது ஸ்டக் ஆயிட்டீங்க அப்படின்னா கூட அடுத்த டிசிஷன் உங்களால சேஞ்ச் ஆக முடியாது, ரொம்ப பயமா இருக்கும். மேபி இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ நீங்க ஒரு ஜாப் சூஸ் பண்ணி அந்த ஜாப்ல இருக்கீங்க. அந்த ஜாப் வந்து கொஞ்ச நாளைக்கு மேல உங்களுக்கு பிடிக்கல. ஸோ இங்கேருந்து இன்னொரு ஜாப் போகணும். நீங்க இன்னொரு ஜாப் போனாலும் என்ன ஆகும் அப்படின்னா, ஓகே இந்த ஜாப் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னு நினைப்பீங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஜாப்ல இருந்து விட்டுட்டு வெளியே வந்துருவீங்க, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. பட் ஆனா உங்களுக்குள்ள ஒரு பயம், கவலை இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ நான் ஏன் ஜாபை விட்டேன், நான் பேசாம இது பண்ணிட்டே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு.
மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன நினைப்பாங்கன்னா இது வந்து டிசிஷன் ஃபேட்டேக், இது வந்து எனக்கு கரியர் ப்ராப்பரா சூஸ் பண்ண தெரியல, இப்படிலாம் யோசிப்பாங்க. பட் இதெல்லாம் ரீசன் கிடையவே கிடையாது. அப்ப என்னப்பா இதுக்கான ரீசன் அப்படின்னா ஆன்சைட்டி. 60% ஆஃப் த பீப்புள் இந்த இடால ஆன்சைட்டியால பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க எமோஷன்ஸை ப்ராப்பரா ரெகுலேட் பண்ண தெரியல. திஸ் இஸ் வாட் த மெயின் திங் ஐ ஜஸ்ட் ஃபவுண்ட் ஹியர். They won't know how to manage their emotions. Sorry, not to manage, how to regulate their emotions, right? How do you know? Because I'm doing the same thing in my life. எக்ஸசிவா காஃபி குடிக்கிறது கூட நம்ம இந்த பயத்தை வந்து ஓவர் கம் பண்றதுக்காக பண்ற ஒரு விஷயம் தான். எக்ஸசிவான ஒர்க் முதற்கொண்டு அப்படிதான். ஓகே, ஸோ எனக்கு அந்த ஒரு ஃபேஸை நான் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஆன்சைட்டி வந்து மனசளவுல ஒரு பாதிப்பை கொடுக்குது அப்படின்னா உடம்பளவுலையும் நிறைய பாதிப்பை கொடுக்குது. லெட்ஸ் சே கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ், உங்களுக்கு வந்து நிறைய கேஸ்ட்ரோனியலா ஓகே கேஸ் ப்ராப்ளம்ஸ். லெட்ஸ் சே எனக்கு வந்து சாப்பிட்டா எனக்கு வந்து செரிக்க மாட்டேங்குது, எனக்கு வந்து கேஸ் பிடிக்குது, என் வயிறு வந்து உப்பிக்கிட்டே வருது. ரீசன் என்னன்னா நீங்க சாப்பிட்ற சாப்பாடு சரியில்லை, இது சரி, அதெல்லாம் கிடையாது. நீங்க உங்களோட ஆன்சைட்டி, அதாவது நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கீங்க, ரொம்ப வந்து வெரிஸ்ல இருக்கீங்க, அது ப்ராப்பரான செரிமானத்தை உண்டு பண்ணாது. ஜஸ்ட் கோ அண்ட் சர்ச் கூகுள், யூ வில் ஃபைண்ட் தட் ஆன்சர் ஆக்சுவலி. அண்ட் ஸோ சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஷோல்டர்ஸ் எல்லாம் பயங்கரமா பிடிக்கும், நெக்ல பயங்கரமான பெயின் இருக்கும், செஸ்டுக்கு நடுவுல பயங்கரமா டைட்டா இருக்கும், உங்களோட ஜா லைன்ஸ் எப்பவுமே நீங்க இப்படி டைட்டாவே அப்படின்னு அந்த பாக்ஸிங்லாம் போற மாதிரி டைட்டாவே வச்சிருப்பீங்க. இதை நீங்க வந்து கான்சியஸா பண்ண மாட்டீங்க, சப்கான்சியஸ்லயே அது வந்து ப்ரோக்ராம் ஆயிடும். சம்டைம்ஸ் உங்களால நிம்மதியா தூங்க முடியாது. என்ன நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கு இந்த ஆன்சைட்டியால. ஸோ தட் இஸ் வை ஐ சூஸ் திஸ், பிகாஸ் ஐ ஜஸ்ட் சஃபர்ட் அ லாட். எனக்கு சம்டைம்ஸ் வந்து ப்ராப்பரான பிரீத்திங் இல்லாம எனக்கு வந்து ப்ளீட்லாம் இருக்கு என்னோட நோஸ்ல இருந்து ஆக்சுவலி. ஸோ வாட் ஐ எம் சேயிங் ஹியர் இஸ், எனக்கு வந்து மெடிசன்ஸ் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை, எனக்கு தெரப்பிலாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. என்னோட ஹேபிட்ஸ், சின்ன சின்ன விஷயங்கள் நான் பண்ணதான் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. லெட்ஸே முந்தா நேரத்து எனக்கு பயங்கரமான வெரிஸ் வந்தப்போ கூட நான் இந்த ஒரு விஷயத்தை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன், ஜேர்னல் பண்ணேன். ஐ ஜஸ்ட் டுக் மை நோட் அண்ட் ரைட் வாட் எவர் தாட்ஸ் கம்ஸ் இன் டு மை மைண்ட். எனக்கு என்ன தாட் வந்தாலும் சரி, அது ரொம்ப மோசமான தாட்டா இருந்தாலும் சரி, ரொம்ப கேவலமான தாட்டா இருந்தாலும் சரி, நான் உட்காந்து எழுதுனேன். ஆஃப்டர் 10 minutes நான் ரிலாக்ஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணேன். ஆட்டோமேட்டிக்கா நான் போய் எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணி நான் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னு அப்படிலாம் நான் பண்ணல. ஆட்டோமேட்டிக்கா அது ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சு. பிகாஸ் ஏன் அப்படிங்கறத ரீசன் சொல்றேன். யூசி ஒரு விஷயம் உங்க மைண்ட்ல இருக்கிற வரைக்கும் அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அது ஒரு ஐடியாவா இருக்கலாம், அது மேபி ஒரு பிஸ்னஸ் ஒரு விஷயமா இருக்கலாம், என்ன வந்தாலும் அது மைண்ட்ல இருக்கிற வரைக்கும் ரொம்ப பெரிய ஒரு ப்ராஜெக்டா தெரியும். பட் ஒன்ஸ் அது வந்து உங்க ஒரு பேப்பர்ல வரும்போது, அதுக்கு ஒரு உருவம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது, ரைட், அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்னா அந்த பயம், பதட்டம், கோபம் இது எல்லாமே கம்மியாகும். ஸோ நான் ஒரே ஒரு விஷயம் தான் உங்களை ரெக்வஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, ஜேர்னல் பண்ணுங்க அப்படிங்கிறத நான் பயங்கரமா ரெக்வஸ்ட் பண்ணுவேன். ஜேர்னலிங், ரைட்டிங், அதாவது லைஃப்ல என்ன பண்றதுன்னே தெரியாம இருந்த சமயத்துலலாம் என் லைஃப்ல எனக்கு வந்து யாருமே இல்லைன்னு நான் நினைச்ச சமயத்துலலாம் எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டா, எனக்கு வந்து ஒரு கைடா, இல்ல என்னோட மனசுல இருக்க எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்றதுக்கு எனக்கு கூட துணைக்கின்றது ஜேர்னலிங் மட்டும், என்னோட ரைட்டிங் ஸ்கில் மட்டும். இன்ஃபேக்ட் ஸ்கூல் காலேஜ் டைம்ஸ்ல எனக்கு ரைட்டிங் அப்படிங்கிறது சுத்தமா பிடிக்காது. என்னோட காலேஜ் டைம்ல கூட என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்துதான் நான் வந்து எனக்கு எதா இருந்தாலும் எழுதிட்டு வர சொல்லுவேன். இல்ல என்னோட ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்கள்ட்ட கொடுத்து நான் எழுதிட்டு வர சொல்லுவேன். பிகாஸ் எனக்கு எழுதுறது அப்படிங்கிறது சுத்தமா பிடிக்காது. அவங்க மேபி மைண்ட் வாய்ஸ்ல என்னடா இப்போ பார்த்தாலும் எழுதுற வேலை கொடுத்துருக்கலாம்னு நினைச்சிருக்கலாம். பட் இஃப் யூ ஆர் அ ஃப்ரெண்ட், யூ ஜஸ்ட் நீட் டு ரைட் ஃபார் மீ அப்படிங்கிறத என்னோட தாட் ப்ராசஸ் அப்போ இருந்துச்சு. இப்போ அப்படிலாம் கிடையாது. ஓகே, ஸோ ஜஸ்ட் டூ த ஜேர்னல் எப்படி பண்ணலாம்? ஜேர்னல்ல 4 வகை இருக்கு. ஓகே, இது என்னோட கோச்சிங்ல நான் வந்து சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம். பட் ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ஜஸ்ட் என்னோட தாட்ஸை சும்மா ரேண்டமா எழுதுறது மட்டும்தான். ஓகே, கிராட்டிடியூட் ஜேர்னல் நான் பண்ணுவேன், பட்
கிராட்டிடியூட் ஜேர்னல், இன்ட்ரோஸ்பெக்ஷன் ஜேர்னல், இந்த மாதிரி நிறைய விஷயம் நான் பண்ணுவேன். பட் அதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணதுன்னு கேட்டீங்கன்னா, என்னோட வெறும் என்னோட தாட்ஸ், எனக்கு இப்போ ஒரு தாட் வருது, ஒரு பயம் வருது அப்படின்னா அதை உட்காந்து எழுதுறது மட்டும். அதுக்காக போயிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சி அதுக்காக ஒரு சொல்யூஷன் அதெல்லாம் இல்லை. ஜஸ்ட் அதை வருது, நான் எழுதுறேன். ஓகே, என் மைண்ட்ல நிறைய குப்பை இருக்கு, அந்த குப்பையை நான் கொட்டுறேன் ஒரு நோட்ல, அவ்வளவுதான். இது மட்டும் தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சு ஆக்சுவலி. ஓகே, ஸோ என்கிட்ட நீங்க ஒரே ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து நீங்க மெடிசன் எடுங்க, தெரப்பி எடுங்க, அதெல்லாம் உங்களோட தாட் ப்ராசஸ், அதெல்லாம் உங்களோட திங். பட் ஒன்ஸ் நீங்க ஜேர்னல் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ரெக்கவர் ஆக ஆரம்பிக்கும். யூசி உங்களுக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவை கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து அந்த எமோஷனை ஹேண்டில் பண்ண கத்துக்கணும், அதுதான் மேட்டரிங்க. இல்ல உங்களோட நம்பிக்கை தான் எல்லாமே. பிளசிபோ எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இன்ஃபேக்ட் என்னால என்னை ஹேண்டில் பண்ணவே முடியாதுங்கிற கோசம் நான் என்ன பண்ணிருக்கேன்னா தெரப்பி போயிருக்கேன். நான் ஒரு 1.5 வருஷம் நான் மெடிக்கேஷன் எடுத்துருக்கேன். பட் அது எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? நேவர். எனக்கு நல்ல தூக்கம் வந்துச்சு. ஓகே, நான் போனப்போலாம் வந்துட்டு என்ன பண்ணாங்க, சும்மா ஒரு அட்வைஸ் மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்தாங்க, அவ்வளவுதான் எனக்கு வந்து நடந்துச்சு. பெருசா எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. நான் எப்பவுமே சொல்லுவேன் எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. பட் இன்ஃபேக்ட் நான் என்னோட ஒர்க், என்னோட தாட் ப்ராசஸ், ஐ மீன் எனக்காக நான் வந்து ஒர்க் பண்ண, எனக்கு நான் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். என் மேல எனக்குள்ள இல்ல எனக்காக நான் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அப்படிங்கும்போது அது வந்து ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டும் இருக்கு. இப்பவுமே என் ஃபேஸ் கிளியரா இருக்கும், என்னோட பேச்சு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும், என்னோட வாய்ஸ் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். எல்லாத்துக்குமே நான் அதை ப்ரிப்பேர் பண்ணதான் காரணம், ரைட்? அண்ட் ஸோ மெனி டாக்டர்ஸ், 2-3 டாக்டர்ஸ் முதற்கொண்டு என்கிட்ட வந்து சஜஷன் கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து எப்படி இதுல இருந்து எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு தெரியல, நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இது பெரிய விஷயம் தான், நான் பண்ணிட்டு இருக்கிறது பெரிய விஷயம் தான் என்கிட்ட. அந்த அப்போ யோசிச்சு பாருங்க, இங்க வந்து நீங்க இதுவா தான் இருக்கணும், அதுவா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்கு, நீங்க ஒரு விஷயத்துல ரெக்கவர் ஆயிருக்கீங்க, அதை நீங்க சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நீங்க கேட்கறதுக்கு வில்லிங்காகவும் ரெடியாகவும் இருக்கிறாங்கிறது தான் உண்மை. ஓகே, ஸோ சிஎல்சி நம்மளோட ப்ரோக்ராம். ஓகே, ஒரு 1.5 hours ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஒரு 1.5 hours உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஜஸ்ட் கோ அண்ட் ஜாயின். ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அண்ட் ஸோ ஒரு பிடிஎஃப் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கேன், ஒரு 2 pagesக்கு, ஜஸ்ட் ஒரு 99 rupeesக்கு. எப்படி இதுல இருந்து நீங்க ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப். அதுவுமே நான் வந்து ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ், அண்ட் திஸ் இஸ் கேஜே. கேஜே code is to lead. And if you need to know about the CLC, just go and click this video.